அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறியவும் தெளியவும் போகிறது என்னன்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பமேளா பற்றி தான். இந்தியாவில் மிக பிரபலமாக நடந்துட்டு இருக்கிற இந்த கும்பமேளா பற்றி உலகமே வியப்பாக பார்த்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 140 நாடுகளில் இருந்து இங்கே மக்கள் வந்துகிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த கும்பமேளாவை பற்றி நம்மளும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கலாம். அது என்னடான்னா, அடிப்படை பக்தி மார்க்கமாக மட்டும் இல்லாமல் இது பொருளாதார ரீதியாகவும் நம்மளுடைய பூர்வீக அடிப்படையிலையும் இதை எப்படி பார்க்குறாங்க, என்ன இதில் இருக்கிற விசேஷங்கள் சிறப்புகள் அப்படின்னு தான் நம்ம மேலோட்டமாக பார்க்க போகிறோம். வாங்க. அதானது இந்த கும்பமேளா என்கிறது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிறது அப்படின்னு சாதாரணமாக நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மையிலே கும்பமேளா 4 வகையான கும்பமேளா 4 இடங்களில் நடக்கும் அப்படிங்கிறது தான். இந்த 4 வகையான கும்பமேளா என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல கும்பமேளா, அடுத்து அர்த்த கும்பமேளா, அடுத்தது பூர்ண கும்பமேளா, அடுத்தது மகா கும்பமேளா. இந்த கும்பமேளா என்கிறது 4 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். மற்றது அர்த்த கும்பமேளா அப்படிங்கிறது 6 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். பூர்ண கும்பமேளாங்கிறது 12 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். இதில் மகா கும்பமேளா என்கிறது 144 வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும். சரி, இந்த விஞ்ஞான ரீதியாக இதற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால், கட்டாயமாக சாதாரணமாக நம்மளுடைய இந்தியாவுடைய அல்லது பாரதத்துடைய வாழ்வியல் முறை எல்லாமே அது கடவுள் நம்பிக்கையும் வழிபாட்டு முறைகள் எல்லாமே ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு கலந்து கிடக்கிற ஒரு விஷயம். இங்கே இருக்கிற மருத்துவமானாலும் சரி, விஞ்ஞானமானாலும் சரி, இது எல்லாமே இறை நம்பிக்கையோடு கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு வாழ்வியல் முறையாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால் நீங்கள் பழைய வைத்திய சாஸ்திரங்கள் அப்படின்னு எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேதிக்காக இருந்தாலும் எதை நாட்டு வைத்தியங்களாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அது கடவுள் நம்பிக்கையோடு கலந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் விஞ்ஞானபூர்வமாகவும் பல விஷயங்கள் இந்த இறை நம்பிக்கையோடு கலந்து தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இதில் என்ன, இதை இறை நம்பிக்கையோடு இதில் கலந்து இதை உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாரத கலாச்சாரம் அடிப்படையில் மக்களுடைய உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் அதாவது மன ரீதியாகவுமான ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிகாட்டுதல் என்கிறது தான் நம்மளுடைய வழிபாட்டு முறை. அல்லாமல் வெறும் ஒரு குருட்டு நம்பிக்கையாக இல்லை அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. அதில் சுருக்கமாக நம்ம பார்த்தோம்னா, அதனால் அந்த விஞ்ஞான ரீதியாக மக்களுக்கு அது என்ன நன்மை பயக்குமோ அதை ஒரு கடவுள் நம்பிக்கையாக புகுத்தி இருக்காங்க பல இடங்கள்லையும் அப்படின்னு நம்ம சில புத்தகங்களும் மற்றபடி இதுங்களுள்ள வேதங்கள் எல்லாம் சில விஷயங்கள் எல்லாம் மேலோட்டமாக பார்த்தா கூட நமக்கு புரிகிற விஷயங்கள் அதுதான். இங்கே கும்பமேளாவிலையும் இந்த விஞ்ஞானம் புதையுண்டு கிடக்கிறதா சொல்கிறாங்க. நம்ம அதை பார்ப்போம் என்ன அதில் புதையுண்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் சொல்லப்படுகிற ஒரு ஐதீக கதை அப்படின்னா, அதானது பார்க்கடலை அமிர்தத்துக்காக தேவர்கள் கடைந்தார்கள், அதற்கு அசுரர்களும் ஒத்துழைத்தார்கள். ஆனால் அமிர்தம் வந்ததும் அமிர்தத்தை எடுத்துட்டு தேவேந்திரனுடைய மகன் ஓடினார். அவருக்கு பாதுகாப்பாக சூரியனும் சந்திரனும் எல்லாம் ஓடினாங்க. அமிர்தத்தை கடைசியில் 12 நாள் தாண்டி தான் பிறகு அசுரர்கள் கைப்பற்றினார்கள். இந்த 12 நாள் அவர்கள் ஓடினதுக்கு நிமித்தமாக தான் இந்த கும்பமேளா கொண்டாடப்படுறதா சுருக்கமாக சொல்கிறாங்க. அது சரி, 12 நாளுக்கு ஓடினதுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏன் கொண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 12 நாள் ஓடினது தேவலோகத்தில் உள்ள 12 நாட்கள். தேவலோகத்தில் உள்ள ஒரு நாள் என்கிறது பூமியில் ஒரு வருஷம் அப்படின்னு எல்லாம் கணக்கு சொல்கிறாங்க. அப்போ 12 நாள்ங்கிறது பூமியில் வரும்போது 12 வருடங்கள் ஆகிறது. அதனால் அந்த 12 வருடத்தை கும்பமேளா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கும்பமேளாவில் இவர் ஓடினதுப்போ இந்த அமிர்தத்தை எடுத்துக்கொண்டு ஓடும்போது அதில் அங்கே எங்கேயா சிந்திரிச்சான் அந்த அமிர்தம் சிந்தினது அங்கே எங்கே விழுந்த இடங்கள் தான் இந்த 4 இடங்கள். அந்த 4 இடங்களில் தான் கும்பமேளா கொண்டாடப்படுறதாகவும் சொல்கிறாங்க. சரி, அந்த 4 இடங்கள் எதுன்னு கேட்டால், ஹரித்வார், அதாவது கங்கை கரையில் உள்ள ஒரு பிரதேசம் தான் இந்த ஹரித்வார். அடுத்து பிரயாக்ராஜ். இந்த பிரயாக்ராஜ் என்கிறது அலகாபாத் அப்படிங்கிறது முன்னாடி சொல்லிட்டு இருந்ததை இப்போ மறுபடியும் அதோடைய பூர்வீக பேரான பிரயாக்ராஜ்னு பேர் மாற்றிருக்கிறாங்க. இந்த பிரயாக்ராஜில் தான் இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இந்த பிரயாக்ராஜ் தான் இந்த 4 இடத்துலையும் முக்கியமான இடமாக சொல்லப்படுறாங்க. என்னென்னா, இங்கே தான் கங்கையும் யமுனையும் சரஸ்வதியும் 3 நதிகளும் ஒன்றா இணையுது. அதனால் 3 நதிகளும் இணைகிற இல்லைன்னா சங்கமமாகிற இந்த இடத்துல மிக விசேஷம் அப்படின்னு மிக சிறப்பு வாய்ந்த இடமாக சொல்லப்படுகிறது. 3வது உஜ்ஜயினியில் உள்ள ஷிப்ரா நதி ஓரத்தில். அந்த ஷிப்ரா நதி என்கிறது வராக, அதாவது திருமால் வராக அவதாரத்தில் அவருடைய இதயத்திலிருந்து வந்த நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய கரையிலையும் இந்த விஷயம் கொண்டாடப்படுறாங்க. அது அடுத்தது 4வது நாசிக்கில் உள்ள திரிம்பசேஸ்வரில் நடக்குது. இது கோதாவரி நதியோட கரையோரம் இருக்குது. இது எல்லா இடமே நதியோட கரையோரம் தான் நடக்குது. இது கோதாவரியை தட்சிண கங்கான்னு சொல்லுவாங்க, அதாவது தெற்கு கங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆத்மீக வல்லமை உள்ளதும் ஆத்மீக சார்ந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குளிக்கும்போது பாவங்கள் எல்லாம் களையப்பட்டு, அதாவது மன அளவிலும் உடல் அளவிலும் பாவங்கள் எல்லாம் களையப்பட்டு புண்ணியம் கிடைக்கும், நம்ம சொர்க்கலோகத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த இந்த நதியில் குளிக்கிறதுனால என்ன புண்ணியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய பாவங்களும் சாபங்களும் எல்லாம் களையப்பெற்று நம்ம புண்ணியமாகும். அது வந்து மன ரீதியாக மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் நம்ம புண்ணியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து முதலாக என்னடானா, இந்த கும்பமேளம் ஆரம்பிக்கிறதை வந்து நாக சன்னியாசிகள், ரிஷிகள், பெரிய யோத்தாக்கள் எல்லாமே வந்து ஊர்வலமாக வருவாங்க. இதில் ஒரு 3-4 பிரிவுகள் இருக்குது. அவங்க எல்லாம் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு தனித்தனியாக வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போவாங்க. ஒருத்தரை இது பண்ணுறது கிடையாது. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு சொல்லப்படாத ஒரு ஒற்றுமையும் உண்டு. இவங்க சேர்ந்து தான் இந்த கும்பமேளாவுக்கான தலைவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்கிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இவங்க ஊர்வலமாக வந்து அங்கே உள்ள வர்ற மக்கள்கள், அதாவது ஆத்மீக யாத்ரீகர்களுக்கும் இல்லைனா சுற்றுலா பயணிகளுக்கோ இல்லை அந்த இடத்துக்கு போகிற எல்லாருக்குமே ஆசீர்வாதம் வழங்குவாங்க. நதிக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. எல்லாம் ஊர்வலமாக வந்து அடுத்த அந்த நதியோட கரையில் இயற்கைக்கும் அந்த கங்கா நதிக்கும் எல்லாமே பூஜை பண்ணுவாங்க. பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யாகங்கள் பண்ணுவாங்க. யாகங்கள் பண்ணி அதை முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைவு பெறும் அப்படின்னு. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட 44 நாட்கள் நடக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து சேர்ந்து இதில் குளிச்சு எடுத்து வரும்போது நம்ம வந்து அதானது உடல் ரீதியாக நம்ம சொர்க்கத்திற்கு போவதற்கான எல்லா தகுதியும் உடையவர்களாக மாறுவோம். இந்த யாகங்கள்லையும் இந்த ஸ்நானம் பண்ணுறதுனாலையும் இந்த பூஜை பண்ணும்போது மன ரீதியான உளவியல் ரீதியான சுத்தப்படுத்துதல் நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும். இதற்கு வந்து சூரிய சந்திரர்கள் நமக்கு பெரிதும் உதவுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் முன்னாடி போட்ட பதிவுகளை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சூரியன் சந்திரன் வந்து அதான 108 ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம். அந்த 108 மாதிரி இதுவும் அந்த சூரிய சந்திரர் வந்து ஆக்குபேஷன் வந்து நம்மளுடைய உடம்புல உண்டுங்கிறதுக்கு வந்து இது ஒரு உதாரணம் மாதிரி. அப்போ இது எல்லாமே வந்து ஒரு ஆத்மீகம் சார்ந்த ஒரு இதாக சொல்கிறாங்க. சரி, இதற்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுறதுக்கு ஒரு நாளுங்கிறது சூரியனையும் சுற்றி வர்றதுக்கு நம்ம ஒரு வருடம் அப்படிங்கிறோம், 365 நாள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வியாழக்கோள் வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு 12 வருடம் எடுக்கும். இந்த 12 வருடம் தான் இங்கே ஒரு மகா கும்பாபிஷேகமாக சொல்லப்படுறாங்க. இந்த 12 வருடத்திற்கு ஒரு முறை வரும்போது விஞ்ஞான ரீதியான சிறப்புகள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, இதுக்குள்ளே இப்படி கிரகங்கள் சுற்றி வரும்போது இதற்குள்ளே இருக்கிற கதிர் வீச்சுகளும் இந்த நாளில் கொண்டாடுறதுல உள்ள விசேஷம் என்னடானா, இதை சுற்றி வரும்போது ஏற்படுகிற கதிர் வீச்சுகளும் காந்த சக்திகளும், அதான இழுக்கிற காந்த சக்திகள் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சூப்பர் பவர் ஒன்று உருவாகும். அது வந்து நிலத்தோடு உள்ள நீரோடு சேரும்போது அது மிகப்பெரிய சக்தி உள்ளதாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அது குறிப்பாக பூமியில் இந்த ஆங்கிளில் விழும்போது இப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த 3 நதிகளும் இணைகிற இந்த பிரதேசத்தில் அந்த நேரத்தில் குளிச்சு எறும்போது இந்த நீரோடு சேர்ந்து நமக்கு ஒரு சிறந்த உடல் ஆரோக்கியமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் உள்ள மன ஆரோக்கியமான உளவியல் ரீதியான ஒரு பலம் உருவாகும்ங்கிறதும், உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஒரு ஆத்ம பலம், ஒரு ஆத்ம தைரியம், அதான செல்ஃப் கான்ஃபிடென்ட் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நமக்கு ஒரு கடவுள் பக்தியையும் உருவாக்கும் அப்படின்னு இவங்க நம்புகிறாங்க. அப்படி முன்னோர்கள் பல நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து தீர்மானித்து மக்களை இதை ஒரு கடவுள் நம்பிக்கை மாதிரி அதை நம்ப வச்சு அதை வந்து செய்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே குளிச்சா இனி வந்து ஆத்மீகத்தை எல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சுட்டு சாதாரணமாக விஞ்ஞான ரீதியாக பார்த்தா இந்த குறிப்பிட்ட கால அளவில் கிட்டத்தட்ட 40-44 நாட்கள் வந்து இந்த நாட்களில் இங்கே குளிக்கும்போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நமக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம அடைய முடியும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாகவும் அதை சொல்கிறாங்க. அதனால் அது எப்படி உருவாகுதுன்னா, இந்த கிரகங்கள் வந்து சுற்றி வரும்போது அதில் இருக்கின்ற கதிர்வீச்சுகளும் அதோடைய ஈர்ப்பு சக்திகளும் எல்லாம் நீர் வழியாக நம்மளுடைய உடம்புக்கு அப்போ ஒரு மிகப்பெரிய சக்தியை உருவாக்கி தரும். அதனால தான் அந்த காலகட்டத்தில் அதுக்கு வந்து சரியான நேரங்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு கிரகங்களும் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. வியாழன் வந்து ரிஷபராசியிலும் சூரியனும் சந்திரனும் மகர ராசியிலெல்லாம் இருக்கும்போது பிரயாக்ராஜில் வந்து நீங்கள் வந்து கும்பமேளாவில் வந்து குளிச்சிங்கன்னா அந்த நேரத்தில் வந்து உடல் ஆரோக்கியம் எல்லாம் உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வியாழன் சிம்மத்திலும் சூரிய சந்திரன் கடகராசிலெல்லாம் இருக்கும்போது நம்ம நாசிக்கில் உள்ள திரும்பகேஸ்வரில் குளித்தோம்னா அங்கே வந்து இப்படி ஒரு இது உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதானது அதே மாதிரி உள்ள ஒரு பவர் கிடைக்கும் அப்படின்னு. இதனால் இவங்க வந்து அதுக்காக ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அந்த ஆங்கிள், அது எந்தெந்த காலகட்டத்தில் சூரியனுக்கும் வியாழனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள அந்த நகர்வுகளை அடிப்படையாக வச்சு எந்த நேரத்தில் எங்கே நின்று குளித்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அதற்கு இந்த மகா கும்பாபிஷேகம் 144 அப்படின்னு எப்படி கணக்கு பண்ணுறாங்கன்னா, வியாழனை வந்து 12 தடவை சுற்றி வரும்போது தான் இந்த மகா கும்பமேளா நடக்குது. அதானது ஒரு கும்பமேளாவுக்கு 12 வருஷம் ஆகும்போது 12 கும்பமேளா வரும்போது அது 144 ஆண்டுகள் ஆகிறது. அப்போ அந்த நேரத்தில் உள்ள அதில் இருக்கிற வந்து கதிர்வீச்சுகளும் காந்த சக்திகளும் அதோடைய நகர்வுகளும் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சு தான் இது ஒரு மகா கும்பமேளாவை
கொண்டாடுறாங்க. ஆக இதில் வந்து ஒரு விஞ்ஞான ரீதியான சிறப்புகள் இருக்கிறான்னு சொல்கிறோம். அதனால தான் இப்போ வந்து ஆகம விதிப்படி பற்றின கோயில்களில் சுற்றி வரும்போது சட்டை அணியக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் நிறைய பேர் நினச்சி வச்சுட்டு இருக்கிறாங்க, அங்கே போனால் வந்து கடவுளுக்கு முன்னாடி சட்டை போட்டுட்டு போனால் தப்பாக நினைப்பார் போல இருக்குது, இல்லைன்னா நீங்கள் சட்டையும் பனியன் எல்லாம் கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும், என்ன இது இந்த ஒரு கோயில் ஆச்சாரம் முன்னுக்கு இப்போ மாதிரியே முன்னுக்கு இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சிலவங்க நினைக்கிறது உண்டு. ஆனால் உண்மையில் என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணத்தை சொல்கிறாங்கன்னா, கோயில்கள் வந்து ஆகம விதிப்படி கட்டும்போது அந்த கர்ப்ப கிரகத்தில் அந்த மூலவரங்கிற ஒரு இதை வந்து அவங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய உலோகங்களும் அதாவது தங்கம் செம்பு மற்றபடி உள்ள நிறைய வெள்ளி இதே மாதிரி உள்ள நிறைய உலோகங்களை எல்லாம் போட்டு ரத்தினங்களை எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு இதெல்லாம் அமைச்சு அதுக்கப்புறம் தான் அந்த மூலவரை வந்து உட்கார வைக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ளே இந்த உலோகங்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து சாதாரண பேட்டரியில் செம்பு கம்பியெல்லாம் சுற்றி வைக்கும்போது நாணயத்தை எல்லாம் வச்சு சுற்றுறதெல்லாம் வந்து யூடியூபுகள்லையும் மற்ற இடங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே ஒரு மேக்னெட்டிக் பவர் ஃபார்மாகவும் இல்லைன்னா ஒரு காந்த அலைகள் எல்லாம் உருவாகிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து சுற்றுறதும் சுழல்றதும் நகர்றதும் எல்லாம் நீங்கள் நிறைய யூடியூபுகளில் பார்த்துருக்கீங்க. இதே மாதிரி உள்ள ஒரு காந்த சக்தி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு பவர் வந்து அங்கே ஒரு ரவுண்டிங் அதாவது ஒரு வளையம் அங்கே உருவாகும். இந்த வளையம் உருவாகிறது நம்மளுடைய உடம்புக்கு மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம். இது இந்த இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதை வந்து நம்ம சுற்றி வரும்போது இந்த காந்த வலயம் இல்லைன்னா அந்த பவர் வந்து நம்மளுடைய உடம்புக்கு கிடைக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் கூடும், நம்ம சுற்றி இருக்கிற கிருமி நாசினிகள் எல்லாம் உருவாகும். அதனால தான் அப்படி அவங்க வந்து சட்டை அது வந்து முழுசாக நம்மளுடைய இந்த உடம்புக்கு கிடைக்கிறதுக்கும் அந்த உடம்பில் ஏற்கிறதுக்கும் தான் சட்டையோ பனியனையோ போட்டுட்டு போகாதீங்க, உங்களுடைய வெற்றுடம்போட போய் அதை வந்து உள்வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஈர துணியோட ஒரு சின்ன அதாவது சாதாரண ஒரு துண்டை கட்டி ஈர துணியோட போய் குளிச்சுட்டு அப்படி சுற்றி வரும்போது அந்த காலை இள வெயிலில் உள்ள விட்டமின் டி கூட கிடைக்கிறதுக்கு இந்த கோயிலில் வந்து சுற்றி வரும்போது இந்த பவரும் அந்த விட்டமின் டி சூரிய ஒளியும் எல்லாம் கிடைக்கும் போது நம்மளுடைய உடம்புக்கு உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி ராத்திரி வந்து நிலவோட சேர்ந்து நம்ம அந்த பௌர்ணமி நாளில் நம்ம சுற்றும் போது நிலவுடைய ஒளியுடைய அந்த சக்தியும் நமக்கு கிடைக்குங்கிறதுனால இப்படி பல உடல் சார்ந்த ஆரோக்கியமான விஷயத்திற்காகத்தான் அவங்க வந்து சட்டையை கட்டிட்டு போகணும், ஈர துணியை கட்டிட்டு போகணும். அடுத்து இந்த பௌர்ணமி நாள் இந்த சூரியன் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையில் கும்பிடுறது இப்படியெல்லாம் பல விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறதுக்கு காரணம் என்னடான்னா, இயற்கை சார்ந்த எல்லாம் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பவர் வந்து உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி முதல் ஆரோக்கியமான மன உளவியல் ரீதியான ஆரோக்கியமான தன்னம்பிக்கை எல்லாம் கிடைக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக தான் இந்த கோயில் வழிபாடுகளை இவங்க எல்லாம் சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம நம்புறது நம்பாதது நம்மளுடைய விருப்பம். அதனால் இதில் வந்து மூட நம்பிக்கை நினச்சா மூட நம்பிக்கை இருக்கலாம், இல்லை சட்டையை போட்டுட்டு தான் போவேன் ஏன் கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஆச்சாரமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கட்டிட்டு போகலாம், எந்த வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து இந்த கும்பமேளாக்கு உள்ள ஒரு விசேஷம் என்னடான்னா, கும்பமேளாவுக்குள்ள மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம் பயங்கரமாக ஒளிஞ்சிருக்கு. அந்த பொருளாதாரம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சோழர் காலத்தில் இருந்து எங்கேயாவது ஒரு ஊரை டெவலப் பண்ணணும் இல்லைன்னா அதை பொருளாதார ரீதியாக உயர்த்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஊரில் கொண்டு வந்து ஒரு பெரிய கோயிலை கட்டுவாங்க. ஒரு கோயிலை இப்போ சோழர் காலத்தில் ஒரு கோயிலை அங்கே கொண்டு வந்து வைக்கிறாங்கன்னா அந்த கோயிலை சுற்றி ஒரு வாழ்க்கைக்கு தேவையான என்னெல்லாம் தேவைகள் உண்டு, வீட்டுக்கு தேவையான அரிசியும் பல மளிகை கடையெல்லாம் விற்கிற ஒரு தெருவு இருக்கும். அடுத்து என்ன சட்டி பானைகள் எல்லாம் விற்கிறது அவங்க விற்கிற ஆளுங்க எல்லாம் இருக்கிற ஒரு தெருவு இருக்கும். இன்னும் பக்கம் பண்ணால் காய்கறி பழங்கள் அது இதெல்லாம் விற்கிற ஒரு தெருவு இருக்கும். இனி ஒரு பக்கம் பார்த்தோம்னா கோயிலுக்கு தேவையான பூக்கள் அது இதெல்லாம் விற்கிற ஒரு தெருவு இருக்கும். இனி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பால் வெண்ணெய் தயிர் அதெல்லாம் விற்கிற அந்த அவங்க எல்லாம் வாழ்கிற ஒரு தெருவு இருக்கும். இப்படி ஒவ்வொரு அந்த கோயிலை சுற்றி ஒவ்வொரு தெருக்களில் இருக்கும். ஒவ்வொரு அங்கே ஒரு வியாபாரம் பயங்கரமாக நடக்கும். கோயிலுக்கு வர்றவங்க வந்து பூக்கார தெருவில் போய் பூ வாங்கலாம், வெண்ணெய் நெய் கிடைக்க வாங்குறவங்க வெண்ணெய் வாங்கலாம், இல்லை ஆயுதங்களோ மற்றபடி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறவங்க அப்படி வாங்கலாம், மளிகை கடையில் போகிறவங்க வாங்கலாம். அப்போ அங்கே சுற்றி அங்கே ஒரு பெரிய அந்த ஊரை சுற்றி இருக்கிற ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டே அங்கே உருவாக்கி அங்கே ஒரு பொருளாதார சுழற்சியாகவும் மக்களுக்கு வியாபாரம் செய்ததற்கு ஒரு வாய்ப்பாகவும் மட்டுமில்லை அதை சுற்றி இருக்கிற நிலப்புலன்கள் எல்லாம் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும். அந்த கோயிலுக்கு வந்து இந்த அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஒரு 5 ஏக்கர் அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு என்றைக்கும் நீங்கள் வந்து நெய் அது இதெல்லாம் நீங்கள் கொடுக்கணும். அந்த 5 ஏக்கரை நீங்கள் வச்சு அதை பராமரித்து அதில் இருந்து இருக்கிற வருமானத்தில் கொடுக்கணும். இந்த வந்து நெய் கொடுக்குறவங்களுக்கு ஒரு 50 மாடை கொடுத்துருவாங்க. அந்த 50 மாட்டோட நெய் வளர்த்து நெய்யை எடுத்து அந்த காலாகாலம் காலையிலையும் சாயந்தரமும் அவங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலபிஷேகம்னா அதுக்கு ஒரு 50-25 மாட்டை கொடுத்துருவாங்க. அந்த கோயிலுடைய அளவு எவ்வளோ பெரிய கோயிலோ சின்ன கோயிலோ அந்த கோயிலோட அளவு அடிப்படையில் அதை சுற்றி இப்படி ஒவ்வொருவங்களுக்கும் வாழ்வாதாரத்தை கொடுக்கறதுக்கான வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. அதனால தான் கோயில் நிலம்னு நம்ம சொல்கிறதில்ல. இந்த கோயில் நிலத்தின் சாமி அங்கே வந்து உழவு நடவு எல்லாம் செய்ய போகிறதில்ல. அந்த கோயில் நிலத்தை என்னடானா
ஒவ்வொரு விஷயத்திற்காக ஒவ்வொரு சமுதாய மக்களிடம் அந்த ஒரு பொறுப்பை ஒப்படைச்சு அதுக்கான நிலங்களையும் கொடுத்துருப்பாங்க. இதில் விவசாயம் பண்ணி நீங்கள் வந்து அன்னதானம் நடத்தணும், இதில் விவசாயம் பண்ணி நீங்கள் வந்து பூ அதானது மாலை கட்டுறதுக்கு பூ கொடுக்கணும், நீங்கள் இதில் வந்து ஆடு மாடுகளை வளர்த்தி இதில் வந்து புல்லெல்லாம் வளர்த்தி அந்த ஆடு மாடுகளை இது பண்ணி அதை வந்து நெய்யோ எண்ணெயோ எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு. அடுத்து இவங்க வந்து பால் கொடுக்கணும், அப்போ அவங்களுக்கும் கொஞ்சம் நிலம் ஆடு மாடெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்படித்தான் கோயில் நிலங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அது காலப்போக்கில் வந்து இந்த பராமரித்து வந்த பாரம்பரியங்கள் வந்து அப்படின்னு எழுதி விற்றவங்களோ இல்லைன்னா இது பண்ணாங்களோ எப்படியோ கைமாறி எல்லாம் போன நிறைய இருக்குது, அது வேற விஷயம். ஆனால் இது வந்து ஒரு பொருளாதார சுழற்சியையும் ஒரு பொருளாதார உந்து சக்தியையும் ஒரு பூஸ்டையும் உருவாக்கும் சமுதாயத்தில். அதனால் மக்களுக்கு வேலை வாய்ப்புகளோ இல்லைன்னா வியாபார வாய்ப்புகளோ எல்லாம் கூடுது. இந்த இதுதான் இப்போ வந்து நம்ம வந்து மற்ற இடங்கள்லாம் பார்க்குறோம். ஒரு நிலத்தை எல்லாம் வாங்கி பார்த்தோம்னா அங்கே ஒரு காலேஜ் வந்துடாதா, அங்கே ஒரு ரயில்வே ஸ்டேஷன் புதுசாக வந்துடாதா, இல்லைன்னா அங்கே ஒரு விமான நிலையம் பக்கத்தில் வருதா அப்படின்னெல்லாம் வரும்போது அந்த இல்லைன்னா அதில் ஒரு கல்லூரி வருதுன்னா அதில் அந்த இடத்தை சுற்றி உள்ள இடங்களுக்கு எல்லாமே ஒரு மதிப்பேறும் மரியாதையேறும். மற்றும் இல்லை அங்கே உள்ள மற்றபடி வேலைவாய்ப்பு சாத்தியதுகள் கூறும், வெளியூரில் உள்ளவங்கெல்லாம் அங்கே வந்து தங்குவாங்க, அப்போ அங்கே இருக்கிற நிலத்துக்கெல்லாம் விலை ஏறும். இப்படி பல காரணங்கள் இருக்கிறது மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த யூபியில் இருந்த அரசுகள் எல்லாம் வந்து பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. ஆனால் இப்போ இந்த அரசு வந்து நிறைய அரேஞ்ச்மெண்ட்டுகள் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. அதனால் முன்னுக்கு 40 கிலோமீட்டர் சுற்றளவில் இதுக்குள்ள ஏற்பாடுகளை செஞ்சுருக்காங்கன்னா இப்போ 60 கிலோமீட்டருக்கு மேலே அந்த ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு எல்லா வசதிகளும் போலீஸ் காவல்துறையிலிருந்து எல்லாமே அமைப்பு கொடுத்துருக்காங்கன்றாங்க. 50,000 போலீஸ். அதாவது கும்பமேளா நடக்கிற அந்த பகுதியை டெம்பரரியாக ஒரு தனி மாவட்டமாக அறிவித்து அதுக்கு தனி கலெக்டர், தனி நிர்வாகிகள், தனி காவல்துறை, 56 காவல்துறை நிலையங்கள், அடுத்து அதுக்கு ஃபயர் ஃபோர்ஸ், மற்றபடி தண்ணியில் மூழ்கி இருக்காமல் இது அது வந்துடக்கூடாதுன்னு டைவேர்ஸு, அடுத்து அது தாண்டி ட்ரோன்ஸ்கள் அப்படின்னு நிறைய பாதுகாப்பு சார்ந்த பல விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்லா விஷயத்துக்கும் தங்குறதுக்கு கூட மிகப்பெரிய வசதிகள் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. 1,500 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட 35,000 ரூபா, 1,00,000 ரூபா, 18,000 ரூபா, 10,000 ரூபான்னு பல ரேஞ்சுகளில் வந்து தங்கி இங்கே நிம்மதியாக இருந்து பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு போகிறதுக்குள்ள எல்லா வசதிகளும் செஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பாதுகாப்பு எங்கே பார்த்தாலும் கேமரா, கிட்டத்தட்ட 65,000 75,000 ஸ்ட்ரீட் லைட்டுகள் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சுமார் 1,500 கிலோமீட்டர் வரைக்கும் ஒயரிங் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, நிறைய வசதிகள் செஞ்சுருக்கிறதா சொல்கிறாங்க. பாதுகாப்புகள் எல்லாம் மிக பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட யூபி அரசுக்கு 6,990 கோடி ரூபாய் செலவானதாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 7,000 கோடின்னே வச்சுக்கோங்க. இந்த 7,000 கோடியில் அவங்க எதிர்பார்க்குற வருமானம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி. அந்த 4 லட்சம் கோடி அளவுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இந்திய அளவில் உள்ள வியாபார சங்கத்தோடைய தலைவர் குழு எல்லாம் அவங்க சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடிக்கு அளவுக்கு வருங்கிறது. கவர்மெண்ட்டும் 2 லட்சம் கோடியிலேருந்து 4 லட்சம் கோடி வரவு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இப்போ சொல்கிறது என்னடான்னா அங்கே உள்ள பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட்டுகளும் வசதிகளும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு மக்கள் வர்றது அதிகம் ஆயிடுச்சு. அதனால் இது 4 லட்சம் கோடி இல்லை, அதை தாண்டியான ஒரு வருமானத்தை கிடைக்கும். மட்டும் இல்லை 40 to 50 கோடி மக்களை எதிர்பார்த்த இடத்துல இப்போ வந்து அதை விட கூடுதல் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இது யூபி அரசுக்குன்னு இல்லை, நம்மளுடைய இந்தியாவுக்கே ஒரு பொருளாதார பூஸ்டா அமைய போகுது இந்த கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேர்ல்டு லெவலில் உலக அளவில் கிட்டத்தட்ட 140 நாடுகளில் இருந்துள்ள மிகப்பெரிய பிரபலங்களை எல்லாம் வந்து இவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க வர்றது தவிர மற்றவங்களும் இப்போ நிறைய பேர் வர்றதா சொல்றாங்க. மக்கள் இது மேலே அதிக ஆர்வம் காட்டுறதா சொல்றாங்க. மக்கள் எல்லாம் நீங்கள் எல்லாம் நிறைய நியூஸ்களும் வீடியோக்கள் எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, அதுலேயும் நீங்கள் அதில் இது பண்ணியிருப்பீங்க. அதனால நிறைய வருமானங்கள் வருது, மக்கள் இதில் செலவு பண்ணுறதும் வந்து மிக தாராளமாக. ஏன்னா இது காத்திருந்து இந்த மகா கும்பமேளையில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வர்ற நிறைய குடும்பத்தோடு வர்றவங்க இருக்கிறாங்க, அவங்க செலவு செய்யவும் தயாராகிறாங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய வருமான மார்க்கமாகவும் அரசும் பார்க்குது. அரசு அதுக்கான தயாரெடுப்பில் முன்னுக்குள்ள அரசுகள் எல்லாம் நம்ம எப்படி பார்த்தோம்னா வருவாங்க, அவங்க ஓரளவு ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, நம்ம தான் எல்லாத்தையும் சமாளித்து அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போகணும். மற்றபடி காசை மட்டும் ஏதாவது எங்கே போனாலும் காசு இருக்கும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவங்க எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. சரி, இப்படி இருந்தாலும் இது ஒரு நம்பிக்கையான, அதாவது இயற்கை விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் கலந்து பாரத கலாச்சாரத்துடைய பண்பாட்டோடையும் பாரம்பரியத்தோடையும் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை பற்றியெல்லாம் நல்ல ஒரு ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு வர்றதும் மட்டும் இல்லை, நமக்கு வந்து ஆத்மீக சிந்தனை உருவாகிறதுக்கும் இல்லை மனுஷன் வந்து ஏதாவது ஆத்மீக தேடல்கள் உள்ளவர்களுக்கு அதை தேடுறதுக்கும் மட்டும் இல்லை, மற்ற சுற்றுலா வர்றவங்களுக்கு பாரதத்துடைய கலாச்சாரம் இப்படியெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு வெளிநாட்டவர்களுக்கு புரிஞ்சுக்கிறது, நம்ம நாட்டில் உள்ள மக்களுக்கும் சில பேருக்கும் பிற மதங்களை எல்லாம் தழுவினவங்களுக்கெல்லாம் தெரியாத இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமாக இப்படியெல்லாம் இருந்தாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக அமையும். இது மட்டும் இல்லை, இதுக்குள்ள விஞ்ஞான தொடர்புகளை நமக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விஞ்ஞான தொடர்புகளெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியுறாங்க, எத்தனை பேர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் இதில் வந்து இந்த விஞ்ஞானமும் ஆத்மீக விஷயங்கள் சார்ந்த பல இதெல்லாம் இதில் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஸோ
இதில் அதனால் இது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பாகவும் கருதப்படுறது. இதில் எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்னென்னா, உலகத்திலேயே மிகப்பெரிய ஆன்மீகம் சார்ந்த அல்லது வழிபாட்டு முறை சார்ந்த மிகப்பெரிய மக்கள் கூட்டம் உருவாகிற ஒரு திருவிழாவாக இதை சொல்கிறாங்க. அதுதான் கும்பமேளா.